கரண்ட் எம்எல்ஏ மேட்டூர் வெங்கடாசலம், சங்கராபுரம் ராஜேஷ், பழனி ரவி மனோகரன், ஆத்தூர் இளங்கோ, கெங்கவல்லி எம்எல்ஏ, ஏற்காடு, இப்படி அத்தனை பேரும் இப்போ அணி மாற போகிறான். எதுக்கு? 50 கோடிக்கு. அதிமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ரெண்டும் விஜய்க்கு ஓட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கோ தான் கூட சேர்த்துக்கிற விஜய் நிலைப்பாடு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவரு சராசரி அரசியல்வாதியை மாறிட்டார். ஆட்சி தக்க வைக்கணும். மணல் குவாரி, சவுடு மண், ரியல் எஸ்டேட்டு, குவாரி, கட்ட பஞ்சாயத்து, எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணலாம். இதை விஜய் அனுமதிப்பாராங்கிறதா சார் கேள்வி. விஜய் தெரிஞ்சுதானே சேர்த்துறாரு. அவர் தன்னை காப்பாற்றிக்கணும். இவர்களெல்லாம் பல கோடிகள் ஊழல் செய்து திமுகவுக்கு பங்கு கொடுத்த அமைச்சர்கள் இவர்களே நீங்கள் சேர்த்துக் கொள்கிற பொழுது இதை விட மிகப்பெரிய ஊழல்வாதியான வேலுமணியை நீங்கள் சேர்த்துக் கொள்வது ஒரு சாதாரண விஷயம். திமுகவே லஞ்சம், இந்த பெரிய லஞ்சம், அதை விட பெரிய லஞ்சமாக எடப்பாடிக்கு 350 கோடி ரூபா கொடுத்தான். இதுக்கு கையெழுத்து போட்டு அத்தனை செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யபிரகாஷ், சீஃப் இன்ஜினியர் ஆஃப் ஹைவேஸ். விஜயோடைய டிமாண்ட் என்ன தெரியுமா? இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏ சீட் தரமாட்டான். அமௌண்ட் என்ன வேணால் கொஞ்சம் சேர்த்து வாங்கி. ஏது இந்த 500 கோடி பார்ட்டி ஃபண்டு? ஏது இந்த 500 கோடி? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து ஆல்ரெடி 6 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் இணைஞ்ச சூழல்ல இப்போ விஜயபாஸ்கர் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு. கூடுதலாக இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணையக்கூடிய சூழல் இருக்கிறத ஒப்பனா சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இப்போது அதிமுகவில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர். 234 பேரும் அதிமுகவை விட்டு வெளியேறினாலும் அதிமுக அழிந்து போய்விடாது. ஏன்னா அதிமுக 234 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்பி இல்லை, அது அடிப்படை தொண்டர்களை நம்பி இருக்கு. அடிப்படை தொண்டர்கள் இரட்டை இலையை நம்பி இருக்கு. அப்போது விஜயபாஸ்கரை போல பல கொள்ளைக்காரர்கள், அது உயிர்காக்கும் மருந்தில் அடித்த கொள்ளை தான் இப்போ அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி இருக்கு. இந்தியாவிலேயே 1/4 பவுன் தங்கம் கொடுத்த வேட்பாளர் இவர் தான். 2 லட்சம் பேர் கொடுத்துருக்கார். அந்த தொகுதியில் எவ்வளோ வேட்பாளர்கள் மக்கள்? 2 லட்சம் பேர். அப்போ இவெல்லாம் பரம்பரை பணக்காரனா இல்லை ஏதோ 1000 ஏக்கராய் சொந்தக்காரரா? இல்லை. அதிமுகவுக்கு வரும்போது பஞ்ச பராரி. இந்த அதிமுகவில் வந்த பிறகு ஹைவேஸில் திருடியதை விட, மின்சாரத்துறையில் திருடியதை விட, பிடபிள்யூவில் திருடியதை விட, டாஸ்மார்க்கில் திருடியதை விட உயிர்காக்கும் மருந்தில் திருடிய திருடன் தான் இந்த விஜயபாஸ்கர். இவர் இந்த மக்கள்லாம் கொண்டாடுறான். அப்போ இவனுக்கு அரசியல் தெரியுமா? இவனுக்கு அறிவு இருக்கா? இதுதான் இப்போ ஏறக்குறைய 900 கோடி ரூபாய் நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கு இவர் நடந்த குவாரியில். திமுகவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் இவர் குவாரியை நடத்தினார். மழை பூரா பொடி ஜல்லியா, எம்சாண்டு, யூசாண்டு, 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லியாக ஆகிப்போச்சு. இந்த கொள்ளைக்காரர் தான் இப்போ கலெக்டரை மிரட்டணும், எஸ்பியை விரட்டணும், தாசில்தாரை ஒழிக்கணும். ஒரு கலெக்டர் கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்தவர் தான் இந்த விஜயபாஸ்கர். அந்த அம்மா விஜய் வீட்டுக்கு 3வது வீடு போய் அழுகுது விஜய்கிட்ட. குலகாரப்பாவி என்ன குவாரி எதிர்த்து சட்டவிரோதமாக குவாரி நடத்துகிறான். நான் ஆய்வுக்கு போன பொழுது என்னுடைய கார் பிரட்டப்பட்டது. அந்த அம்மா போய் விஜய் வீடு 3வது வீடு போய் சிஎம்ஆனு பஞ்சாயத்து பண்ணுது. அதனால தான் விஜய் அந்த அம்மாவை புகார்னால தான் விஜயபாஸ்கர் நேரில் பார்க்கல. 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கே போக போகிறாங்க?
தாவேக்க போக போகிறாங்க. உதாரணத்துக்கு ஓமலூர் மணி போக போகிறார், எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ. மேட்டூர் வெங்கடாசலம், சங்கராபுரம் ராஜேஷ், பழனி ரவி மனோகரன், ஆத்தூர் இளங்கோ, கெங்கவல்லி எம்எல்ஏ, ஏற்காடு, இப்படி அத்தனை பேரும் இப்போ அணி மாற போகிறான். எதுக்கு? 50 கோடிக்கு. அதிமுக அழிஞ்சு போயிருமா? ரெட்டையில காணாமல் போயிருமா? இவர்களெல்லாம் காசு கூட எடப்பாடிட்டு காசு கொடுத்து எம்எல்ஏ சீட்டை வாங்கி. இல்லை சார், நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க இப்போ இவர்கள் தான் போயிருக்காங்க, அணிகள் போகலன்னு சொல்கிறீங்க. அப்போ நேற்று விஜயபாஸ்கர் அவர்கள் ஜாயின் பண்ணும்போது 20,000 தொண்டர்கள்னு சொல்கிறாரு. இப்போ மரகதம் குமார் அவங்க போகும்போது 1000 பேர் சொல்கிறாங்க. இப்போ தொண்டர்கள் தானே அணி மாறுறாங்க மக்கள் மத்தியில். இல்லை, அதாவது இவர்கள் சொல்கிற 20,000 பேர் தொண்டனை காமிக்க சொல்லுங்கள். குவாரியில் வேலை செய்கிற பூரா தொண்டனா? இவர் வச்சிருக்கிற குவாரியில் வேலை செய்கிற பூரா தொண்டனா? மரகதம் குமரவேலு தான் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பூரா லஞ்ச பணத்தில் இடம் வாங்கி கொடுக்குற ஒரு ஆள். இவரெல்லாம் அதிமுகவா? கேவலமாக இல்லை. 100 ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு லஞ்ச பணத்தில் குமாரவேலு தான் இடம் வாங்கி கொடுப்பார். ஈசிஆரில் இடமே இல்லை. வட இந்திய அதிகாரிகளுக்கு 100 கோடி 200 கோடி இடம் வாங்கி கொடுக்குறவர் தான். சீஃப் செக்ரட்டரி சொன்னால் கூட ஐஏஎஸ் அதிகாரிகள் கேட்க மாட்டான். யார் சொன்னால் கேட்பான்? குமரவேல் சொன்னால் கேட்பான். அப்போ இவர்களெல்லாம் உண்மையான அதிமுக தொண்டனா? வேலுமணி இந்த சலசலப்புக்கு பிறகு விமானத்தில் ஏறி சொந்த தொகுதி கோயம்புத்தூருக்கு போகிறார். 20 பேர் நிற்கிறான். பார்த்தீங்களா அந்த படத்தை? அண்ணா சிலைக்கு மாலை போடுறது பார்த்தீங்களா? 2000 தொண்டர்கள், 200 கார் தொண்டாமுத்தூருக்கு போகும். பார்த்தீங்களா? தொண்டை போயிட்டானா? அவரு எம்ஜிஆரா? எடப்பாடி போனாலும் இருப்பான் அதிமுக. அப்படி தொண்டன் இருக்கிற மாதிரி இருந்தா செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இல்ல, அதிமுக கேண்டிடேட் தானே வெற்றி பெற்றிருக்க முடியும். எப்படி செங்கோட்டையன் வெற்றி பெறாரு? செங்கோட்டையன் எப்படி வெற்றி பெற்றிருக்காருன்னா, திமுகவுக்கு அதிமுகவுக்கு காலங்காலமாக போட்டவன் பூரா திமுகவை அதிமுகவை ஒழிக்கிறோன்னு விஜய் ஓட்டு போடுறான். செங்கோட்டையன் ஓட்டு போடல. யாருக்கு ஓட்டு போட்டா? இப்போ நீங்கள் கூத்து நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இந்த இப்போ இருக்கிற 108 எம்எல்ஏக்கள் பூராமல் பாதி பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணிவிட்டு ஜெயிச்சா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது வாங்கத்தான் போனான். இந்த 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 கோபம் யார் மேலே உள்ளது? திமுக அதிமுக மேலே உள்ள கோபம். இப்போ அமைச்சராக இருக்கிற பல பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணிவிட்டு அந்த வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குவதற்கு போன கூத்து உலகத்திலே தமிழ்நாட்டில் நடந்தது. இவன் 2000 கொடுத்தான், 3000 கொடுத்தான், தோடு கொடுத்தான், கொலுசு கொடுத்தான், டப்பா கொடுத்தான், குக்கர் கொடுத்தான், எல்லாம் வாங்கிட்டான். 2000 கொடுத்தான், வாங்கிட்டான். 1000 கொடுத்தான், திமுக வாங்கிட்டான். யாருக்கு ஓட்டு போட்டான்? அவன் யாருன்னு தெரியாது. வேட்பாளர் யாருன்னே தெரியல. அப்போ இது நடந்ததே இல்லையா? இது யார் எதுக்காக நடந்தது? இந்த இயக்கங்கள்லாம் ஒழிக்கணும். திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அலிபாபாவும் 40 கொள்ளை கோஷ்டிகளும் அதிமுக எடப்பாடி தலைமையில் அலிபாபாவும் 40 234 திருடர்களும் இதெல்லாம் ஒழிச்சானா இல்லையா மக்கள்? அப்போது விஜய்க்கு விஜய்க்கு என்ன தகுதி தெரியுமா? திமுகவை எதிர்ப்பார். ஸ்டாலின் அங்கிள் ஏன் ஏமாத்துறீங்க, ஏன் கொள்ளையடிக்கிறீங்க, இப்படி ஒருத்தர் கேட்கணும்னு யாராவது வருவானான்னு இந்த மக்கள் காத்து கிடந்தான். விஜய் வந்த பிறகு நீ கேளையா நான் பார்த்துக்கிறேன்னு அவ்வளோ பேர் குத்திட்டு போயிட்டான். அதிமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ரெண்டும் விஜய்க்கு ஓட்டு. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கோ தான் கூட சேர்த்துக்கிற விஜய் நிலைப்பாடு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவரு சராசரி அரசியல்வாதியை மாறிட்டார். ஆட்சி தக்க வைக்கணும், ஆட்சியை தக்க வைக்கணும். இப்போ எப்போ வேணாலும் திமுக பேச்சை கேட்டு கவுப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் வெளியே போயிடுவான். அப்போது 4, 2, 6 பேர் வேணும். அப்போ அவள் எங்கே விலைக்கு வாங்கிறது? இதுக்கு நடுவில் திமுக 5 முன்னாள் ஐம்பெரும் தலைவர்கள், இவங்க பூரா இப்படியா 2 பேர் இழு, 1 பேர் இழு, ஆட்சியை கவுத்து 10 பேர் இல்லை 5 பேர் இழு, அவன் ஒரு பக்கம் அலையிறான். அப்போது இதுதான் திராவிட இயக்க பாலிசி. நம்மளும் திராவிட இயக்க பாலிசிலேயே போயிடுவோம். எங்கேருந்து தூக்கணும்? அதிமுக தூக்கு, 50 கோடியை கொடு, 10 பேர் தூக்கணும், 500 கோடி ஆச்சு, ஆட்சி தக்க வச்சிடலாம். இதுவும் திமுக பார்புலா தான். அதுவும் இந்த
திமுக ஃபார்முலா, இதுவும் திமுக ஃபார்முலா தான். இதை நோக்கி தான் தாவேக்காவும் நகர்கிறது. இல்லை குறிப்பாக நீங்கள் 50 கோடின்னு சொல்கிறீங்க. ஆனால் தாவேக்கால் இணையக்கூடிய எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக திமுக வந்து கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க. இவ்வளோ காலம் யாரை எதிர்த்து நாங்கள் வந்து அரசியல் பண்ணமோ அவங்க கூட கூட்டணி சேர்றதா எங்களுக்கு பிடிக்கல, அந்த வெறுப்பில் தான் வந்து சேர்றேன்னு சொல்கிறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இவர்களும் சேர்ந்து தானே மந்திரி பதவி கேட்டு போய் கியூவில் நின்னா. யார்? விஜய் பாஸ்கரும் வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாம் எங்கே போய் நின்னா? போய் பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல எம்எல்ஏக்களை, அங்கே போய் எதுக்கு நின்னா? ஏன் சிவி சண்முகம் அவசரமாக எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு ஓடியாரு? மந்திரியாக தானே வந்தார். மந்திரி யார் அமைச்சரவையில்? திமுக ஆதரவு கொடுக்குற இந்த அமைச்சரவையில் மந்திரியாக தானே போனார். அப்போ தெரியலையா? இனி நடக்கவே நடக்காது. 5 வருஷம் அதிகாரம் இருக்காது. குவாரி நடத்த முடியாது, ரியல் எஸ்டேட் நடத்த முடியாது, கட்ட பஞ்சாயத்து நடத்த முடியாது, திருடி திங்க முடியாது. இதுக்கு யார் இப்போ அதிகாரம் இருக்குது? போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான், எஸ்பி விரட்டுவான், கலெக்டர் உருட்டுவார். அப்போது இப்படியே இருந்து பழகி போச்சு. அதனால் இப்போ தாவேக்கா லேபிள், தாவேக்கா கரைவேட்டி கட்டி காரில் தாவேக்கா குடி பறந்தா எவனும் வரமாட்டான். நாம் செஞ்ச மணல் குவாரி, சவுடு மண், ரியல் எஸ்டேட்டு, குவாரி, கட்ட பஞ்சாயத்து எல்லா ப்ராடு வேலையும் பண்ணலாம். இதை விஜய் அனுமதிப்பாராங்கிறதா சார் கேள்வி. விஜய் தெரிஞ்சு தானே சேர்த்துறாரு. அவர் தன்னை காப்பாற்றிக்கணும். தன்னை இப்போ கம்யூனிஸ்ட்டும் விசிக்கோ எப்போ வேணால் கவுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை அவங்க தான் 5 ஆண்டு முழுசாக நாங்கள் ஆட்சியை விடுவோம் தானே எல்லா பேட்டியிலும் பேசுகிறாங்க. உறுதி கொடுக்குறாங்களா சார்? உறுதி கொடுக்குறாங்க. போனால் அடுத்த நாள் காலையில் உறுதி கொடுத்தீங்களே அப்படியே போட்டு ஏங்க போனேன்னு கேட்க முடியுமா? அப்புறம் விசிக்கா எப்போ வேணால் போயிடும், விசிக்கா எப்போ வேணால் போயிடும். அதனால் அவரும் இதே திராவிட இயக்க பாலிசியில் 10 பேரை பணம் கொடுத்து ரிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட்டெல்லாம் இல்லை, காலி பண்ணி ஊரை விட்டே போயிருங்க. விஜயோடைய டிமாண்ட் என்ன தெரியுமா? இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏ சீட் தரமாட்டான். அமௌண்ட் என்ன வேணால் கொஞ்சம் சேர்த்து வாங்கி. ஏது இந்த 500 கோடி பார்ட்டி ஃபண்டு? ஏது இந்த 500 கோடி? அப்போது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு திராவிட மாடலே போய் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் நடக்குது. நேற்றைய தினம் வந்து ஆதவர்ஜனா மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரூரில் வந்து தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கைக்காக வந்து காவல்துறை மூலியமாக வந்து மக்களை கொன்று குவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது விஜய் தான் காரணம். விஜய் தாமதமாகிறத திமுக அரசு பயந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அன்றைக்கே விஜயோ ஆதவடிச்சா முடிச்சு உள்ளே போட்டு தான் கட்சியே வந்திருக்காது. இந்த கட்சியை வந்திருக்காது. கருணாநிதி தொட்டன் நடுங்கி பிறவி கோளை ஆணைமுத்து சொல்கிறார், எழுதுகிறார், பதிவு பண்ணுறார். இசைவேளாளர் என்னைக்கு புரட்சி பண்ணார்? ரத்தம் சிந்துனா. நாயனக்காரனும் தவுலடிக்கிறவனும் என்னைக்கே புரட்சி பண்ணால்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அகன்ற தோள்களை உடைய திறப்படுத்த நெஞ்சை உடைய அத்தனை பேரும் இந்த இசை வேளாளருக்கு 75 ஆண்டு காலமாக அடிமையாக இருந்தான். காரணம் அவங்கள்ட்ட அதிகாரத்தை திருடி தின்பதை தாண்டி எந்த கொள்கையும் இல்லை. அப்போது இவர்கள் விஜயை பார்த்து பயந்தான், விஜய் இவரை பார்த்து பயந்தார். இதுதான் அப்பாவி மக்கள் 41 உயிர் போனதுக்கு காரணம். நீங்கள் திமுகவும் காரணம், விஜயும் காரணம். இல்லை திமுக எப்படி நம்ம எதாவது காரணம் சொல்ல முடியும்? நம்ம விஜய் சொன்னால் லேட்டாக வந்தாலும் சொல்லி பல காரணங்கள் சொல்ல முடியுது. திமுக எப்படி நம்ம மையமான காரணமாக இருக்கும்? இல்லை சட்டம் கடமையை செய்யணுமில்ல, சட்டம் கடமையை செய்யணுமில்ல. அவனை கோவப்படுத்தினா நம்ம ஊழலாம் வெளியிட்டு விட்டுருவான். விஜயை கோவப்படுத்தாதீங்க, ஒதுங்கிருங்க. பட்டும்படாமல் பேசிட்டு போட்டு ஊழலை. கரூரில் செந்தில் பாலாஜியினுடைய ஊழலை 1 மணி நேரம் பேசலையே. திருச்சியில் நேருடைய ஊழலை 2 மணி நேரம் பேசலையே. மதுரையில் மூர்த்தியுடைய ஊழலை 3 மணி நேரம் பேசலையே. மெட்ராஸ் சேகர் பாபு கோயில் சிலையை பூரா உருக்கி தங்கத்தை கொண்டு போய் துர்காம்மா வீட்டில் வச்சான், பேசலையே. வேலு பிடபிள்யூ என்ன கொள்ள கடைசி நேரத்தில் 380 ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கொடுத்து ஆளுக்கு 5 கோடி பேட்ச் ஒர்க் விட்டு போட்டுங்க. எவ்வளவு ஆர்டி போட்டிங்கன்னா 6 வேணால் கிடைக்கும். நான் ராணுவ ரகசியத்தை சொல்லலை. 380 ஒப்பந்தக்காரர்களுக்கு 1750 கோடி அடி சும்மா தூக்கி கொடுத்தார வேலு. அதை நடவடிக்கை எடுக்கல. ஏன் பம்புறீங்க? அதில் 350 கோடி ரூபா ஒவ்வொரு ஒப்பந்தக்காரன் ஒரு கோடி ரூபா கொண்டு கொடுத்தான். அடுத்து எடப்பாடி வந்துடுவார். 350 கோடி திமுக ஆட்சியில் லஞ்சம் யாருக்கு? திமுகவே லஞ்சம்.
இந்த பெரிய லஞ்சம் அதை விட பெரிய லஞ்சமாக எடப்பாடிக்கு 350 கோடி ரூபா கொடுத்தான். இதுக்கு கையெழுத்து போட்டு அத்தனை செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யபிரகாஷ், சீஃப் இன்ஜினியர் ஆஃப் ஹைவேஸ். எத்தனாயிரம் கோடி. ஆதவரிச்சான் சீட்டில் உட்கார்ந்தோடனே மரியாதை நிமித்த வீட்டுக்கு போகிறார், 50 கோடியோடு போகிறார். அப்போது போகும்போது 50 கோடினா 5 ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துருப்பார் வேலுவுக்கு. ஏன் உங்களால் எடுக்க முடியாதா? ஏன் பம்மிட்டு இருக்கீங்க? இல்லை இவங்க ஆட்சியில் தான் ஊழல் ஒழிச்சிட்டோம், டெண்டர் முறைகேடை ஒழிச்சிட்டோம், வைக்க முத கொண்டு பேசுகிறாரு சார். கரப்ஷன் கமிஷன் கட்டிங்லாம் கிடையாது அப்படிங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேறையா இருக்கு. இல்லைங்க, இப்போ பழைய ஆட்சி ஊழலை ஏன் இன்னும் நீங்கள் தோண்டாமல் இருக்கீங்க? நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதுதான் தோண்டலை. நீ ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம்? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டா முதலமைச்சர் அந்த இருந்தம்மா 91 சொல்லுங்கள். காரணம், நான் திருடுவதை நீ பார்க்காத, நீ திருடுவதை நான் பார்க்கல. இதுதான் ஒப்பந்தம். இப்போ 10 எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி 500 கோடி கொடுக்க போகிறீங்களா? ஏது அந்த 500 கோடி விஜயுடைய டெல்லி பிரதிநிதி வெங்கட்ரமணன் கொடுத்த காசா? ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஊழல் 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 ஊழல். திமுக ஊழலை தாவேக்காவும் செய்ய ஆரம்பித்து விட்டது. பணம் கூட்டு இன்றைக்கு வரைக்கும் டாஸ்மார்க்கில் 10 ரூபா இன்னும் நிறுத்தலையே. பாட்டில் 10 ரூபா போயிட்டுருக்கேன். டாஸ்மார்க் கொள்கை மூடி 750 கடை முன்னாடி வீதியில் பூட்டிட்டு பின்னாடி வீதியில் திறந்துட்டானே. யார் காரணம்? தாவேக்காவும் திமுகவாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேலுமணி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அடிப்படை உறுப்பினராக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் போகக்கூடிய நிலைப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறார் சார் வேலுமணி அவர்கள்? வேலுமணியை பொறுத்த வரைக்கும் விஜயோடு நல்ல தொடர்பில் இருக்கார். அவருக்கு திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ பாதுகாப்பு, அதே பாதுகாப்பு அவருடைய குவாரிகள் மலைகள் பூரா உடைக்கப்பட்டு ஜல்லியாக்கப்பட்டே கொண்டே இருக்குது. காரணம்பேட்ட குவாரி கோயம்புத்தூர் பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. விஜய் ஆட்சி காலத்தில் தொடரும். அப்போது ஆட்சி மாற்றம் ஆனாலும் இது போன்ற வேலுமணியை போன்ற சமூக விரோதிகளை இந்த அரசு பாதுகாக்குது. எத்தனை வழக்கு இருக்குது? ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் விரைவுபடுத்தலை? வேலுமணி மீது அரப்பூர் ஜெயராம 250 கேஸ் போட்டு வச்சுருக்காரு. உள்ளாட்சித்துறையில் அவ்வளோ ஊழல். ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? திமுகவில் நேரு லஞ்சம் வாங்கிட்டு விட்டார், நேரு கொள்ளையடிச்சார், வேலுமணி கொள்ளையடிச்சார், 2 பேரும் பார்ட்னர்கள் விட்டாங்க. நீங்கள் ஏங்க 50 நாள் ஆச்சு இன்னும் தூசு தட்டாமல் வச்சுருக்கீங்க? அப்போது உங்களுக்கும் வேலுமணிக்கும் பொருளாதார ரீதியான உறவு தொடருது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, திமுக முன்னாள் அமைச்சர் வீட்டு மேலே ரைடு போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்க ஏவா வேலு வீட்டில் போகிறாங்க. இப்போ அடுத்து இப்போ சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அதிமுக எம்எல்ஏ மீது எந்த ஒரு ரைடோ எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? இல்லை, அதிமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவே நடவடிக்கை எடுக்கல, அப்புறம் அதிமுக போகிறீங்க 10 வருஷத்துக்கு பின்னாடி. நடவடிக்கை எடுத்து ஜப்தி பண்ண வேண்டிய சொத்து 5 லட்சம் கோடி திமுகக்கான வீட்டில் இருக்குது. நீங்கள் போடுற வழக்கெல்லாம் அவர்களுக்கு கொசு கடிச்சது போல இருக்கு. நீங்கள் போடுகிற வழக்கெல்லாம் திமுகவினருக்கு எப்படி இருக்கும்? வேலுக்கும் பாபுக்கும் மூர்த்திக்கும் செந்தில்பாளையம் எப்படி இருக்கும்? ராத்திரியில் தூங்கும்போது கொசு கடிக்கும், நமக்கு தெரியாமையே அதை அடிப்போம். தெரியுமா? அனிச்சை செயல் இச்சை செயல்னு மூளை அதை கட்டுப்படுத்துது. அதே போல தான் மக்கள் சொத்தை கொள்ளையடித்த விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிறீங்க, மக்கள் சொத்தை கொள்ளையடித்த டிரான்ஸ்போர்ட் கரூர் விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிறீங்க. இவர்களெல்லாம் பல கோடிகள் ஊழல் செய்து திமுகவுக்கு பங்கு கொடுத்த அமைச்சர்கள் இவர்களே நீங்கள் சேர்த்துக்கொள்கிற பொழுது இதைவிட மிகப்பெரிய ஊழல்வாதியான வேலுமணியை நீங்கள் சேர்த்துக்கொள்வது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க தாவேக்காவில் இணைஞ்சாலும் அவங்க மீது நடவடிக்கை தொடரும் சொல்லி நிர்மல்குமார் பேசுகிறார் சார். இல்லைங்க, அது பொதுக்கூட்டத்துக்கு ஒரு பதில் தயாராக இருக்கும். பொதுக்கூட்டத்துக்கு ஒரு பதில் தயாராக இருக்கும். இப்போ ஊழல் திமுக அமைச்சர் பூரா 35 பேரும் ஊழல்வாதிகள் தான். ஏன் இன்னும் கைது செய்யலை? மக்கள் ஆவலாக உங்கள் விசில் மிஷினை உடைச்சானே, வாக்குப்பதிவு பட்டனை உடைச்சானே மக்கள், போட்டு போட்டு போட்டு. அதான உண்மை. பட்டனே உடைஞ்சி போச்சே பல இடங்களில். அப்போ இது யார் மேலே உள்ள கோபம்? திமுக மீது உள்ள கோபத்தில் தான் அத்தனை பட்டன் இருக்கும்போது விசில் பட்டனை மட்டும் அத்தனை பேர் அமுத்தி பிடிச்சான். உடைஞ்சி 2-3 போச்சு எல்லா பக்கம். அந்த கோபம்
திமுக மீது உள்ள கோபத்தில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். நீங்கள் திமுகவை ஸ்டாலின் வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரீங்க. ஒரு குற்றவாளி மக்கள் சொத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய கொள்ளை கும்பலை சேர்ந்த கருணாநிதி கும்பலை சேர்ந்த ஸ்டாலின் வீட்டுக்கு நீங்கள் போகலாமா? மரியாதை நிமித்தமாக எடுத்துக்க முடியாதா சார்? அது எல்லாரும் சந்திக்கிறாரு. ஆமாம், எல்லாம் சந்திக்கிறதா. ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கே மரியாதை தெரியாதா? ஜெயலலிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஆட்சிக்கு வந்து 91 ஜெயலலிதா மரியாதைக்காக கருணாநிதி வீட்டுக்கு போச்சா? அண்ணாவுடைய பாரம்பரியத்தை தொடர்றாங்க. ஆமாம், அண்ணா தான் நேராக காங்கிரஸ்காரன் வீட்டுக்கு போனாரா? சொல்லுங்கள். 67 காங்கிரஸை ஒழித்த அண்ணா காமராஜ் வீட்டுக்கு போனாரா? இல்லை கக்கா வீட்டுக்கு போனாரா? இல்லை பக்தவச்சலம் தான் இப்போ முதலமைச்சர் 62 67 பக்தவச்சலம் வீட்டுக்கு போனாரா? அவருக்கு தெரியாதா? திருடுவதை காட்டி கொடுத்து விடாதே, இதுதான் மரியாதை. இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.